பணம் காணாம போனது எப்போ உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு தான் தெரியும் இன்ஸ்பெக்டர் சார். பூவை அங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கபோர்ட திறந்தப்பதான் பணம் இருந்த பேக் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து பணத்தை காணோம். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? என்னது சந்தேகமா? இல்ல இன்ஸ்பெக்டர். சந்தோஷம்பா. ஆனா வெளிலிருந்து யாரும் உள்ள வந்திருக்க முடியாது. ஐயோ இது வேறயா? எதுக்கு இதெல்லாம் சொல்றான் இவன்? சும்மா இருக்க மாட்டானா? சரி, முதல்ல ரூமை செக் பண்ணலாம் வாங்க. ஓகே கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீங்க மட்டும் வாங்க. ஓகே சார், போலாம். வா. ரூமா போறாங்களா? அந்த கபோர்ட்ல தான் பணம் வச்சிருந்தேன் இன்ஸ்பெக்டர். கபோர்ட் சாவிய எங்க வச்சிருந்தீங்க? சார், அந்த தலைகாணி கீழே தான் சார் வச்சிருந்தேன். தலைக்கணி கேள்வியா? இந்த சாவி தானா? ஆமா சார். ஒரு சும்மா இருடி. சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்க. அத்தைய பாக்குறல்ல? இதான் அந்த பேக்கா? ஆமா சார். கபோர்டுக்கு எந்த டேமேஜும் இல்ல. சோ தலகாணிக்கு கீழே சாவி இருக்கிறத தெரிஞ்ச யாரோ தான் சாவியை எடுத்து கபோர்டை ஓபன் பண்ணி பணத்தை எடுத்திருக்கணும். கரெக்ட் சார். வெளிய இருந்து உள்ள யாரும் வந்திருக்க முடியாதுன்னா சார் சொல்றாரு. அப்ப திருட வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள? அது எப்படி? மிஸ்டர் ஆதி. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நான் மத்த ரூம்ல செக் பண்ணலாமா? போலாம். வாங்க பாத்துடலாம். பணம் கிடைச்சிரும் பார்வதி. வாங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். சொல்லுங்க சார். நீங்க அந்த கிச்சன்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிரதர் ரூமை செக் பண்ணலாம். பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர். போய் பார்க்கலாமா? போலாம். வாங்க. உன் பேர் என்னம்மா? மகேஷுங்க சார்.
எத்தனை வருஷமா வேலை பாக்குறா? 10 வருஷமாங்க சார். பணம் காணாம போச்சுன்னு சொல்றாங்க, எடுத்தியா? இல்ல சார். உண்மையை சொல்லு. சத்தியமா இல்ல சார். உன் பேர் என்னம்மா? ஜெயா சார். நீ வரமா பின்ன இல்ல? தள்ளு. ஐயோ, எனக்கு கண்டுபிடிக்க விட மாட்டாங்களா? ஓடி சீக்கிரம். நான் வரதுக்குள்ள அந்த மெயில் அனுப்பிடுங்க. அது கொட்டேஷன் என்னாச்சு? மிஸ்டர் அருண் சார், ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். உங்க ரூமை செக் பண்ண வந்திருக்கேன். செக் பண்ணலாமா? செக் பண்ணிக்கோங்க. பாருங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள் சார், இந்த பெட்டு கீழே கபோர்டு, இந்த டிராவு, அங்க அந்த டேபிள், இந்த ரூம்ல ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. நல்லா செக் பண்ணி பாருங்க. போங்க. ஓகே சார். அருண், நீ எதுவும் தப்பா எடுத்துட்டியே? பரவாயில்ல ப்ரோ, இது அவங்க கடமை தானே, செய்யட்டும். என்னாச்சு? எதாவது கிடைச்சதா? எல்லா இடம் தேடி பார்த்தேன் சார், இங்க ஒண்ணுமே இல்லை. சார், சார், இங்க எதுவும் இல்ல. அடுத்த ரூம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே சார், வாங்க. வா. அந்த பக்கம் என்ன ரூம் இருக்கா? சார், இருக்கு சார். செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. வாங்க. சரிங்க சார். கூட போறோம். கீழே போலாம் பாரு. அங்க பாருங்க. வாங்க சார். என்னம்மா, அங்க ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்ல சார். இல்லையா? இல்ல சார். சரி, வாங்க போலாம். என்னாச்சு? இங்கேயும் எதுவுமே இல்லை சார். இல்லையா? சரி, வாங்க சார். என்ன ரூம் இது? இங்க பூஜை ரூம் இருக்கு, அது அம்மா ரூம், அது சித்தி ரூம், அது ரெஸ்ட் ரூம். சரி, நான் போய் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஓகே சார், செக் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் வாங்க. என்னடி இது? இவங்க தேடுறத பார்த்தா எங்கேயும் வருவாங்க போல இருக்கே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சோதனை முடியற வரைக்கும் வேற ரூம்ல வச்சுட்டு வந்துருங்க. ஏண்டி, பணத்தை எடுத்துட்டு நான் போனோம், எதிரில் அவங்க கிட்ட கையும் கழுவமா மாட்டணும், நீங்க சந்தோஷமா கும்மி அடிக்கணும், அதுன்னு ஆசை வச்சனா? ஐயோ அத்தை, சத்தியமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல அத்தை. ஏய், அமைதியாரு, வந்துட்டு இருக்காங்க.
சார் ம். ஆ. இது யாரோட ரூம்? இது என்னோட ரூம் தான். உங்க ரூம் சோதனை போடலாமா? இன்ஸ்பெக்டர், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல அகிலாக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ நான். ஏன் ரூமையே நீங்க சோதனை போடுவீங்களா? உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் சோதனை போடணும்னு சொல்லல. எல்லா ரூமையும் சோதனை போட வேண்டியது எங்களோட கடமை. தயவு செய்து என்னோட கடமையை செய்ய விடுறீங்களா? வழி விடுங்க ப்ளீஸ். வாங்க. ஆ. கான்ஸ்டபிள் சார் அந்த கபோர்ட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க. சரிங்க சார். சொன்னல, அந்த கபோர்டு தான் முதல்ல பாக்குறாங்க பாரு. அங்க பாருங்க. வாங்க சார். அந்த பெட்டுக்கடையில் நல்லா தேடுங்க. சரிங்க சார். என்னாச்சு? சார் இங்கே இல்லை சார். கிடைக்கிற மாதிரியே வைப்போம். இருந்ததானே கிடைக்கும். இல்லாத இடத்துல வந்து தேடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? சார் நல்லா எதுவும் இல்லையா? சார் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன, கிளம்புங்க கிளம்புங்க. சார் என்னையா? கீழே மிளகாப்பொடி இருக்கு சார். என்னது? ஐயோ, இவ்ளோ மறைச்சு மண்டையில இருக்கிற கொண்டைய மறைக்கலையே. சார் ஃபுல்லா தூவிருக்காங்க சார். ஐயோ ஆண்டவா, அதுல என்னன்னு பாருங்க. பண்ணிட்டியே. அத்தை, என்னாச்சு? சார் இங்கே மிளகாப்பொடி தூவிருக்காங்க சார். ஐயோ தெரிஞ்சு போச்சு. ஆண்டவா, என்னமோ ராமர் பாலம் கட்டின மாதிரி கரெக்டா வரிசையா போட்டிருக்கா பாரு. தின்னி மூட்டை. இவளை நம்பினா நான் ஜெயில களிதான் திங்கிடும். இவளை அப்படியே கொன்னா என்ன? பண்றத பண்ணிட்டு ஆராய்ச்சி வேற. என்ன பண்றது? அத்தை, எல்லாம் தொடச்சேன், கீழே மட்டும் தொடைக்காம விட்டுட்டுமே அத்தை. ஏண்டி கேள்விய கேக்குற? போகட்டும், மொத்தமா துடைக்கிறேன். அதுல யார் மிளகா தூள் கொட்டினது? நான் தான். அது நான் சொல்றேன். அது எதுக்காக அதுல மிளகாப்பொடி போட்டிருக்கோன்னா, இப்போ செடி எல்லாம் நல்லா வளரணும்னா செம்மண் போடுவோம்ல, அதே மாதிரிதான் ரூமுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி செடிக்கெல்லாம் மிளகாப்பொடி போட்டு வச்சா இந்த பூச்செல்லாம் வந்து அரிக்காது. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ யோ சார் அது உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். ஐயோ, விட மாட்டான் போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், அதுல என்ன இருக்க போகுது? கல்லு, அதுக்கடியில கொஞ்சம் மண்ணு, அப்புறம் செடி. போச்சு. என்னமோ இவரு வச்ச மாதிரியே இருக்கிறாரு. அவ்வளவுதான், மாட்ட போறோம் இன்னைக்கு. வேகமா செக் பண்ணுங்க. சரிங்க சார். எடுத்து கொட்டுங்க. முடிஞ்சது, மொத்தமா முடிஞ்சது. சார் இங்கதான் துணியில கட்டியிருக்கு சார். எடுத்து ஓபன் பண்ணி என்னன்னு பாரு. சரிங்க சார். சீக்கிரம் பாருங்க. போச்சு அத்தை.
சார் பணம் இங்க இருக்கு சார். சார் மொத்த பணம் இங்கதான் சார் இருக்கு. ஓ இங்கதான் இருக்கா? எல்லாத்தையும் மூட்டை கட்டு. சரிங்க சார். கீழே எடுத்துட்டு வா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி பேரம் பேசி பாப்போம். என்ன வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இன்ஸ்பெக்டர், நீங்க நடந்து வரும்போதே நான் கவனிச்சேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு இவகிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். இவ தான் கேக்கல. போகட்டும், சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்டுறலாம். இந்த விஷயத்த வெளியில சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். சும்மா இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம். யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப கண்டிப்பா ஒத்துப்பாரு. பணத்துக்கு மயங்காதவங்க இருக்காங்களா? எவ்வளவு தருவீங்க? ஒரு 5000 ரூபாய். என்னது 5000மா? இல்ல இல்ல, ஒரு 50000. 50000மா? நாங்க 4 பேர் இருக்கோம். அப்ப ஆளுக்கு 50000? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன செய்யறது எனக்கு தெரியலையே. சார் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. என்னது 5 லட்சமா? ஆளுக்கு 5 லட்சம் சார். ஆளுக்கு 5 லட்சமா? ஏய் நீ வேற ஏண்டி, இருக்கிறதே 17 லட்சம் தாண்டி. மீதி 3 லட்சத்துக்கு நாம எங்க போறது? பேசாம இரு. ஆமால, ஐயோ நான் கணக்குல வீக் அத்த. இன்ஸ்பெக்டர் சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஆளுக்கு 50-50 வச்சுக்கலாம் சார். என்னது 50-50யா? ஆமா சார், ஆம்பளை வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கண்ணு முழிச்செல்லாம் வேற திருடி இருக்கோம் சார். ஓ திருட்டு, அது இல்லாம மாறு வேஷம் வேறயா? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன செக்ஷன் தெரியுமா? இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மொத்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துறீங்களா, இல்ல நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்களா? ஐயோ இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி. அது பேச்சல நீங்க கேட்காதீங்க. மண்டையும் பாரு, வாயை மூடிட்டு சும்மா இல்லாம வாயை கொடுத்து வம்பளியா மாற்ற என்ன வேற மாட்ட வைக்க பாக்குறேன். இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி மொத்த பணத்தையும் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஆனா இந்த பணத்தை எங்க ரூம்ல இருந்தா எடுத்தீங்கன்னு வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. போச்சு, எல்லாமே போச்சு. இவ்வளவு பணத்தை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சேன். குட், அப்படி வழிக்கு வந்துட்டீங்க. டீல் ஓகே. சந்தோஷம். கான்ஸ்டபிள் சார், பணத்தை இங்கேயே வச்சிருங்க, நாம அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? எனக்கு எந்த ஆட்சேபணம் இல்ல. அது உங்க பணம், நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துக்கலாம். என்னையா பாத்துட்டு இருக்க? அங்க வெய்யா. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ நீங்க எப்படி கம்பீரமா நடந்து வந்தீங்களோ அதே மாதிரி நடந்து போய் அங்க ஹால்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீட்ல இருக்கிற யாரும் அந்த பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நீங்க எங்களுக்கு ஐடியா சொல்லி தரீங்களா? ஓகே, உங்க ஐடியாவை நாங்க ஃபாலோ பண்றோம். பையா போலாம். சரிங்க சார். வாங்க மேடம், வாங்க மேடம். ப்ரமோஷன் நிச்சயம் இந்த ஆளுக்கு. வா வா. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சோதனைலாம் முடிஞ்சுதா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது ஆமா, அக்கா ரூமை தவிர வீடு முழுக்க எல்லா ரூமையும் அக்கா பிரிச்சு தேடி முடிச்சாச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு துப்பு கூட கிடைக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ பணம் உண்மையிலேயே காணாம போன மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு.
வெளியில இருந்து ஆட்கள் யாரும் வந்திருக்க முடியாது இன்ஸ்பெக்டர். வீட்ல இருக்கிற யாரோ தான் பணத்தை எடுத்திருக்கணும். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தான் ரூம் ரூமா போய் எல்லா இடத்தையும் சோதனை போட்டு முடிச்சிட்டாரே. எந்த துப்பம் கிடைக்கலையே. அதுக்கப்புறமா அப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி சார், நான் சொன்ன இந்த வீட்டுல நம்புறதுக்கு ஆள் இல்ல. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுவோம். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். உங்க ரூம்ல இருந்த பணத்தை வெளியில இருந்து வந்து யாருமே எடுக்கல. என்ன இந்த ஆளு பொடி வச்சு பேசுறாரு? சரியில்லையே. உங்க ரூம்ல இருந்த பணத்தை எடுத்தது இவங்க தான். என்னது? ஐயோ, போச்சு, நானும் மாட்ட போறேன். நானா போட்டு கொடுத்துட்டானே. சமாளி சமாளி. என்னது இது? இவ்வளவு பெரிய பழிய தூக்கி என் மேல போடுறீங்க? காணாம போன மொத்தம் 17 லட்சம் பணமும் இவங்க ரூம்ல ரொம்ப பத்திரமா இருக்கு.